எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 4ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகம். அதிலுள்ள அனைத்து பாடங்களிலும் உள்ள புக் பேக் கொஸ்டின் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 9 பாடம். அதில் முதல் பாடம், சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் என அழைக்கப்பட்டனர். சேரர்களில் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுபவர் சேரன் செங்குட்டுவன். சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். அடுத்து, பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் மீன்கொடி. மீன்கொடி. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்னா பாரி. பாரி. பொறுத்துக பாருங்க, சரியான விடை. சேரர்கள்னா பொய்கை, சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வைகை, பல்லவர்கள் பாலாறு. அதாவது எந்த ஆற்றுடன் தொடர்புடையவர்கள். அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் பார்த்துக்கலாம். சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். கடையேழு வள்ளல்கள் எத்தனை பேர்? 7 பேர். யார் யார்? பேகன், அதியமான், பாரி, நெடுமுறிக்காரி, வல்வில் ஓரி, ஆய், நல்லி. அடுத்து, கரிகாலனின் சாதனைகள். அதாவது வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை போரில் சேரர் மற்றும் பாண்டியர்களை தோற்கடித்தார். காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகால் சோழன். அடுத்து, பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம், கடற்கரை நகரம் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. யானோ அரசன் யானோ கல்வன் என்று கூறியவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து, 2வது பாடம், பரந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி எனப்படுகிறது. உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் கல்லணை. அடுத்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காடுகள் கீரிப்பாறை காப்புக்காடு. வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். மலையும் மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி. அதே மாதிரி காடும் காடு சார்ந்த இடம்னா முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. அடுத்து, பிச்சாவரம் இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு ஆகும். அடுத்து, மெரினா கடற்கரை கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஐவகை நிலங்களுக்குரிய கடவுள். குறிஞ்சி நிலத்துக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. அடுத்து பாருங்க, கடவுள் முருகன், மலர் குறிஞ்சி மலர், மக்கள் குறவர் குறத்தியர், தொழில் கிழங்கு அகழ்தல். அதாவது குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள், மலர், மக்கள், தொழில். பாருங்க, ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் பெயர்கள். குறிஞ்சிக்கு குறவர் குறத்தியர், முல்லைக்கு இடையர் இடைஞ்சியர், மருதம் உழவர்கள், நெய்தல் பரதவர், பாலை மறவர் மரத்தியர், எயினர் எயிற்றினர். அதே மாதிரி முல்லை நிலத்தின் 4 கருப்பொருட்கள். கடவுள் திருமால், மக்கள் இடையர் இடைச்சியர், ஆயர் ஆய்ச்சியர், தொழில் கால்நடை மேய்த்தல், பழங்கள் சேகரித்தல், திருமண பயிர் வளர்த்தல். மரம் அதாவது மரம் மலர் கொய்யா, முல்லை மலர், விலங்கு பறவை கரடி, முயல், கிளி, இசைக்கருவி முல்லையால். அதே மாதிரி செம்புலம்னா என்ன? தமிழ்நாட்டில் காடுகள் நிறைந்த பகுதி முல்லை நிலம். இந்த பகுதி அதாவது ஏறத்தாழ செம்மண்ணை கொண்டிருப்பதால் இது செம்புலம். செம்மண் காடுகள் தான் செம்புலம்னு அழைக்கப்படுது. பாலை நிலம்னா குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு விடும்போது பாலை நிலம் உருவாகிறது. அதாவது மணலும் மணல் சார்ந்த இடம். அடுத்து பாருங்க, பாலை நிலத்தின் கருப்பொருள். கடவுள் கொற்றவை, மக்கள் மறவர் மரத்தியர், எயினர் எயிற்றினர். தொழில் பாலை நிலத்தின் தொழில் கொள்ளையடித்தல். மரம் உளினை, பாலை கள்ளி இழுப்பை, மரம் மலர். அடுத்து, விலங்கு பறவை புலி, யானை, கழுகு. இசைக்கருவி பாலையால். வேம்பு உடலில் உள்ள கிருமிகளை கொல்லும். முசுமுசுக்கை நுரையீரல் சார்ந்த நோய்க்கு மருந்து. கரிசலாங்கண்ணி உடல் முதுமையை போக்கும். நம்ம காணொலியில் வழங்கக்கூடிய அத்துணையும் பாருங்க. நீ எடுத்த உடனே வீடியோஸ் 1-2 கேள்வி தப்பாய் போச்சு அப்படின்னு பார்க்காம மட்டும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 99.9% நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற சரியான விடையை, ஏதோ அந்த 0.1% தப்பாக போகும். பட் அதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்கலீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். அடுத்து 3வது பாடம். தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி சென்னை. உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. 1957ஆம் ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நகராட்சியின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். நகராட்சியின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பொறுத்துக பாருங்க. கிராம உள்ளாட்சி, கிராம ஊராட்சி. ரிப்பன் கட்டிடம் ரிப்பன் பிரபு. நெய்வேலி நகரியம். பேரூராட்சி குடவோலை. மேயர் மாநகராட்சி. அடுத்து பாருங்க, அதே மாதிரி தலைவர் நகராட்சியின் தந்தை மேயர். நகராட்சி எண்ணிக்கை 152, 14 மாநகராட்சி. ஆனால் தற்போது அதிகப்படுத்திட்டாங்க. இது அப்போ 2019 இருந்த புத்தக பிரகாரம் இது சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த நகராட்சி மாநகராட்சி நீங்களே கீழே ஆன்சர் கொடுங்க. எத்தனை நகராட்சி எத்தனை மாநகராட்சி உருவாச்சுன்னு. பணிக்காலம் நகராட்சிக்கு 5 ஆண்டுகள், மாநகராட்சிக்கு 5 ஆண்டுகள். அதிகாரிகள் ஆணையர். தொழில் வரி வருவாய். அதே மாதிரி நகராட்சியின் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களால் நேரடியாக. தமிழ்நாடு மாநகராட்சியோட எண்ணிக்கை தற்போது எத்தனைன்னு நீங்கள் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அதாவது அநேகமாக நான் நினைக்கிறேன் 21 மாநகராட்சி நினைக்கிறேன். மேபி அதுக்கு மேலே 2-3 இன்க்ரீஸ் பண்ணாங்களா என்னென்னு நான் சரியாக பார்க்கல. அதனால் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் மொத்தம் எத்தனை? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாடம். சேரன் மூவேந்தர்களுள் ஒருவர் ஆவார். சங்க காலத்தில் கடையேழு வள்ளல்கள் மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தான் பரம்பு நாடை ஆட்சி செய்தவர் யாரு? அது யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பேகன் பழனி மலையில் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார். அடுத்து, அதியமான் ஒரு நெல்லிக்கடியை ஔவையாருக்கு கொடுத்தார். அடுத்து பொறுத்துக பாருங்க. ஆயினா பொதிகை மலை, அதியமான் தருமபுரி மாவட்டம், வல்வில் ஓரி கொல்லிமலை, பாரி சிவகங்கை மாவட்டம். அடுத்து இதில் ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு சில கேள்வி இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லிடலாம். இதில் ஒன்றும் கேள்விகள் இல்லை. அடுத்தது 5வது பாடம். பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளது? முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இது எங்கு உள்ளது? நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். முக்கியமாக யானைகள் அதிகம் இருக்கும் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் நீலகிரி மலைகள். மரங்களின் உச்சி கிளைகள் இணைந்து ஒரு சங்கிலி போல உருவாவதற்கு விதானம் என்று பெயர். தமிழ்நாட்டில் வெப்பமண்டல காலநிலை நிலவுகிறது. பசுமை மாறா காடுகள் அதிக மழைப்பொழிவுள்ள இடங்களில் காணப்படும். அடுத்து பொறுத்துக. அதுக்கு சரியான விடையை பார்த்துருவோம். தமிழ்நாட்டின் மலைத்தொடர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. அது இணையும் பகுதி தான் நீலகிரி மலைகள். சுருளி அருவினா தேனி. இந்தியாவின் முதல் கடற்பாலம் பாம்பன் பாலம். பிச்சாவரம் மலையாத்தி காடுகள். தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி இந்தியாவிலேயே 3வது நீளமானது. மற்ற ஏதாவது கேள்வி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் எல்லைகள் பாருங்கள். வடக்கே ஆந்திர பிரதேசம், வடமேற்கு கர்நாடகா, மேற்கே கேரளா. தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை. தமிழ்நாட்டின் பல்வேறு வகையான சமவெளிகள்: ஆற்று சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். அடுத்து பாருங்கள். இப்போ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது? தருமபுரி மாவட்டத்தில். குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்குள்ளது? தேனி மாவட்டம். அதே மாதிரி சுருளி அருவி, வட்டப்பாறை அருவி எங்குள்ளதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். தமிழ்நாட்டின் பருவகாலங்கள்: குளிர்காலம்னா ஜனவரியிலேருந்து பிப்ரவரி, கோடை காலம்னா மார்ச்லேருந்து மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பாடம் 5வது பாடம். பின்வருவனவற்றுள் நிலவழி போக்குவரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மகிழுந்து, அதாவது பேருந்து. அடுத்து 1853ஆம் ஆண்டு முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. எங்கெங்கன்னா மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே.
முதல் ரயில் பாதை இந்தியாவில் மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே தான் அமைக்கப்பட்டது 1853. அடுத்து தங்க நாட்கர சாலை முக்கிய நகரங்களுள் ஒன்றான சென்னை. அதாவது பார்த்தீங்கன்னா தங்க நாட்கர சாலை சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த 4 நகரங்களை இணைக்கிறது தான் தங்க நாட்கர சாலை. அடுத்தது கப்பல் பழமையான போக்குவரத்து வகையாகும். போக்குவரத்தின் வகைகள் எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4. அடுத்து பொறுத்துக பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி. பொறுத்துகவில் முக்கியமான மக்கள் போக்குவரத்து பேருந்து, கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு வரை செல்லும் ரயில் ஹிம்சாகர் விரைவு ரயில். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கப்பல் துறைமுகம் சென்னை. சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் திருச்சிராப்பள்ளின்னு. இந்த பொறுத்துகாவில் இந்த முக்கிய கப்பல் துறைமுகம் சென்னை வரதுனால அதனால் அங்கே திருச்சி தான் வரும். அதுக்கு பொறுத்துகாவில், அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அடுத்து இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று தமிழ். நவீன சிங்கப்பூர் 1819 நிறுவப்பட்டது. பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் இணைக்கப்பட்டிருந்தது. பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் இணைக்கப்பட்டிருந்தது. அடுத்து மியான்மரின் முதன்மையான சமயம் புத்த சமயம். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்கள் மொரீசியஸை கைப்பற்றிய ஆண்டு 1810. அடுத்து பொறுத்துக பாருங்க. ஆனந்தா கோவில் மியான்மர். துணைநிலை ஆளுநர் சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராபில்ஸ். திருக்குறளி ரத்து ஜோனி. அஞ்சல் அருங்காட்சியகம் மொரீசியஸ். பண்டைய துறைமுகம் நாகப்பட்டினம். பாருங்க, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான கடந்த கால உறவு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதில் வந்து கெடா வந்து நம்ம நாகப்பட்டினத்தோடு இணைந்திருந்தது. ஸோ இதெல்லாம் முக்கியம். அதேமாதிரி லிகோர் கல்வெட்டு வந்து மலேசியாவுடன் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிப்பிடுகிறது. மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளில் தைப்பூசம் ஒன்று. மலேசியாவின் பயிற்று மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. மொரீசியஸ் அருகில் உள்ள ரீயூனியன் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு. இது வந்து பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் ஒரு அங்கம் தான் ரீயூனியன் தீவு. அங்கோர்வாட் மலைக்கோவில் புகழ்பெற்றதாகும், அதாவது கம்போடியாவில். அலுவலக மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியினை கொண்ட நாடுகளின் பெயர்கள் இலங்கை, சிங்கப்பூர், மொரீசியஸ். அதே மாதிரி போர்ட் லூயிஸில் உள்ள அஞ்சல் அருங்காட்சியகம் தமிழர்களால் கட்டப்பட்டது. எங்க? மொரீசியஸில். அதே மாதிரி மியான்மர் நாட்டின் தேசத்தந்தை அனவர் தா மின்சா. ஸோ அவரோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாடத்தில் கீழே வந்து நம்ம பார்க்காம விட்டோம். இது ஒன்றும் முக்கியமானது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக முக்கிய ரயில் இணைப்புகள் சென்னை மும்பை, சென்னை விரைவு வண்டி, சென்னை புதுதில்லி தமிழ்நாடு விரைவு வண்டி. அதே மாதிரி 1853 மும்பை தானே இடையே முதலிருப்பு பாதை அமைக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த பாடம் படித்தாச்சு. அடுத்து 8வது, மதராஸ் மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1801 ஆண்டு. மதராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக 1969 தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. அடுத்தது, மாமல்லபுரம் பல்லவ வம்சத்தினரால் உருவாக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். தென்னிந்தியாவின் ஸ்பானா குற்றாலம். 8 அடுக்கிலான மிகச்சிறிய அளவிலுள்ள மனோரா கோட்டையை கட்டியவர் சரபோஜி மன்னர். அடுத்து பொறுத்துக பாருங்க. காவலூர் வைணு பாப்பு ஆய்வகம், செஞ்சிக்கோட்டை, கிழக்கின் ட்ராய், போடிநாயக்கனூர், ஏலக்காய் நகரம், முத்து நகரம், தூத்துக்குடி, ஜான் சல்லிவன், ஊட்டி. அடுத்து பாருங்க, செஞ்சிக்கோட்டை முக்கியத்துவம். இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அழகான கோட்டை. இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இது வந்து ஆங்கிலேயர்கள் இதனை கிழக்கின் ட்ராய் என்று அழைத்தனர். கிழக்கின் ட்ராய்னா செஞ்சிக்கோட்டை. மதுரை மாவட்டத்தில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மகால், அதாவது அரண்மனை அமைந்துள்ளது. அடுத்து சேலத்தில் உள்ள சுற்றுலாத்தலம் ஏற்காடு, மேட்டூர் அணை, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவிகளில் ஒன்று. கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதை கட்டியவர்
கரிகால் சோழன் கிபி 2ஆம் நூற்றாண்டில். அதே மாதிரி மலைக்கோட்டை திருச்சியில் உள்ளது. 83 மீட்டர் உயரமுள்ள பழமையான பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டை உள்ளே 2 இந்து கோவில்கள் உள்ளது. அதே மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த சுற்றுலாத்தலங்கள் உங்களுக்கு என்ன கேள்வினா இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெரினா கடற்கரை, சென்னை, அதே மாதிரி மலைக்கோட்டை, திருச்சி, இந்த மாதிரி நீங்கள் வந்து மகாபலிபுரம், கொடைக்கானல், வேலூர் கோட்டை, விவேகானந்தா பாறை, செஞ்சிக்கோட்டை, ராமேஸ்வரம், ஒகேனக்கல் அருவி, குற்றாலம், ஏற்காடு, திருச்செந்தூர் முருகன் கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கடைசி பாடம். இந்திய சட்டத்திற்கு எதிரானது. தொழிற்சாலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்தல். போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் விதிமுறைகளின் தொகுப்பை அரசியலமைப்பு என்பர். பின்வருவனவற்றில் எது குழந்தைகளின் உரிமை இல்லை? ஓட்டுநர் உரிமம் பெறுதல். அடுத்தது பொறுத்துக. சிறார் உதவி மைய எண் 1098. தடுப்பூசிகள் நோய்களிலிருந்து பாதுகாப்பு. வாஷ்னா சுகாதாரம். குடிமகன்னா ஒரு நாட்டின் உறுப்பினர். குழந்தை தொழிலாளர் சட்டவிரோதமானது. வாஷ்னா 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி தான் வாஷ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அதாவது முக்கியமான கேள்விகள், வினாக்கள் இந்த காணொலி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். அதாவது ஒரு சில கேள்விகள் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் யூடியூப்பில் வந்து அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் யாருமே அந்த கமெண்ட் செக்ஷனை பயன்படுத்துகிறதே இல்லை. அப்புறம் நான் எப்படி உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் தான் கொடுக்குறேன். நான் வந்து எந்த கிளாஸு ஏதாவது பில்டிங் எடுத்தோ உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து நேரடியாக வந்து நான் வந்து நடத்தலை. நீங்கள் உடனடியாக டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் வாயிலாக படிக்கிறதுனால, அதை ஃப்ரீயாக கோச்சிங் வந்து நீங்கள் எடுக்கிறதுனால கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க. ஏதோ ஒரு சில வினாக்கள் வந்து தவறாக இருக்கிறது இயல்பு தான். அதனால் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.